வாங்க. ப்ளீஸ் வெல்கம் டு ஹெவன். வாங்க. வாங்க ப்ளீஸ் கம் இன். வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. 3000 rupees rent only. உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரேன்னு சொன்னாங்க. அவங்க யாரையும் காணும். நம்ம ஆரம்பிச்சிடலாம். எப்படி எப்படியே சாப்பிடுங்க, தண்ணி. That's good. Cheers. Cheers. என்கிட்ட கேட்டா பணத்தை கண்டுபிடிச்சவன் தான் கடவுள். மணி இட்ஸ் த பிகெஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்ட். பணம் இருந்தா யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா வாழலாம். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கான காரணம் என் கையில் இருக்கிற பணம். ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க? சாப்பிடுங்க. சார், நான் என்னை பற்றியே பேசிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களை பற்றி சொல்ல மாட்டேன்றீங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மிஸ்டர் பாஸ்கர். பாஸ்கர், குட் நேம். உங்கள் பேர் சொல்லவே இல்லையே. என் பேர் இந்திரன், விஜயேந்திரன், கிளாசிக்கல் டான்சர். டான்சரா? ஆமாம். ஆனால் ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் எப்போவோ நிறுத்திட்டேன். ஏன்? என் ஒய்ஃபுக்கு பிடிக்கல. ஸோ வாட்? உங்கள் ஒய்ஃபுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஏன் சார் விடணும்? ரொம்ப ஸ்டூப்பிடா இல்லை இது? சார், ஒய்ஃபுங்கிறவ யார்? நமக்கு அடங்கி போகிறவ. அவளுக்குன்னு சொந்தமாக எந்த விருப்பமும் இருக்கக்கூடாது. நமக்கு பிடிக்கிறது அவளுக்கு பிடிக்கணும். நமக்கு பிடிக்கலன்னா அவளுக்கு பிடிக்கக்கூடாது. சிம்பிள். திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் அ குட் ஒய்ஃப். எனக்கு பட்டதை நான் சொல்லிட்டேன். அதை விடுங்க சார். நீங்கள் ஆடணும். யூ ஹேவ் டு டான்ஸ் ஃபார் மீ. என்ன சார், போதையில் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆடணும், அதை நான் பார்க்கணும். நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு எனக்காக ஆடணும். சாரி, நான் இந்த ட்ரெஸ்ஸில் ஆட முடியாது. ஓ, கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட டான்ஸை பார்க்கணுமா? ப்ளீஸ். ஓகே. நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். இட்ஸ் ஓகே. ನಾದ್ರಿದ್ರಿದಾನಿ ತೊಂದ್ರಿದ್ರಿದಾನಿ ದೀನ್ ತಾನದಿರನ ನಾದ್ರಿದಿಲ್ಲನ ತೊಂದ್ರಿದಿಲ್ಲ ಉದನ ದದರ ದೀನ್ ದೀನ್ ನಾದ್ರಿದ್ರಿದಾನಿ ತೊಂದ್ರಿದ್ರಿದಾನಿ ದೀನ್ ತಾನದಿರನ ನಾದ್ರಿದಿಲ್ಲನ ತೊಂದ್ರಿದಿಲ್ಲನ ಉದನ ದದರ ದೀನ್ ದೀನ್ ನಾದ್ರಿದ್ರಿದಾನಿ ತೊಂದ್ರಿದ್ರಿದಾನಿ ದೀನ್ ತಾನದಿರನ ನಾದ್ರಿದಿಲ್ಲನ ತೊಂದ್ರಿದಿಲ್ಲನ ಉದನ ದದರ ದೀನ್ ದೀನ್ ನಾದ್ರಿದ್ರಿದಾನಿ ತೊಂದ್ರಿದ್ರಿದಾನಿ ದೀನ್ ನಾದ್ರಿದಿಲ್ಲನ ತೊಂದ್ರಿದಿಲ್ಲನ ಉದನ ದದರ ದೀನ್ ದೀನ್ ನಾದ್ರಿದ್ರಿದಾನಿ ತೊಂದ್ರಿದಿಲ್ಲ
போதும் போதும் சார் போதும் சார். வெரி குட். நீங்கள் நல்லா ஆடுறீங்க, நல்லா ஆடுறீங்க. போதும். வெரி குட் வெரி குட். போதும். ஆமாம். I'm sorry. Damn it. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஐம் சாரி. ஐயோ ஓகே. Yeah, அடிப்படலையே. I'm fine. I'm fine. Yeah. இது நான் தான் கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். ட்ரிங்க் ஃபார் யூ. நோ தேங்க்ஸ். என்ன சார் நீங்கள் இவ்வளோ அற்புதமாக டான்ஸ் ஆடுறீங்க, போயும் உங்கள் ஒய்ஃப் வேண்டான்னு சொன்னாங்கிறதுக்கு விட்டுட்டுன்னு சொல்கிறீங்க, என்ன சார்? ஆமாம், உங்கள் ஒய்ஃப் இப்போ எங்கே இருக்காங்க? என்ன கேட்டீங்க? உங்கள் மனைவி இப்போ எங்கே இருக்காங்க? ஓ, ஐம் சாரி. எப்படி இருந்தாங்க? ஆக்சிடென்ட்டா? கொலை. நான் என் வைஃபை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ தான் என் உலகம் நினைச்சேன். அவளும் அப்படிதான் நினைச்சா. ஆனா அதுக்கப்புறம் நான் டான்ஸ்ல காட்டின ஈடுபாடு, பிசினஸ்ல காட்டின வேகம் எல்லாம் சேர்ந்து அவளை கவனிக்க முடியாம போயிடுச்சு. அடிக்கடி ஃபாரின் டூர் வேற போயிடுவேனா, அதனால எனக்கும் அவளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. நாங்க பிரிஞ்சுட்டோம். ஆனா எப்பவுமே அவ என் மனசுல இருந்தா. என்னைக்காவது மனசு மாறி அவ திரும்பி வருவான்னு காத்துக்கிட்டு இருந்த. ஆனா அவ வரல. அதுக்குள்ள அவ மனச ஒருத்தன் கெடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவளை கொலை பண்ணிட்டான். சொல்லுங்க மிஸ்டர் பாஸ்கர், அப்படிப்பட்ட கொலைகாரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கொன்னுடணும் சார். அப்படிப்பட்ட ஆளை உயிரோட விடக்கூடாது. ஜஸ்ட் finish him. எஸ், அதைத்தான் நான் இப்ப பண்ண போறேன். என்ன என்ன சார்? நீ தானே என் ரஞ்சினிய கொன்ன? ரஞ்சினியா? அப்படின்னா நீங்க? ஆமாண்டா, ஆமா. உபேந்திரா உன்னோட எம. ஏய், நான் கத்தி உள்ளவே நான் ரஞ்சினியை கொலை பண்ணல. நான் ரஞ்சினியை கொலை பண்ணல. நான் கொல்லல. என்ன ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ். இல்லடா, ஒன்னும் பண்ண மாட்டேன், பயப்படாத. உயிரை மட்டும் தான் எடுப்பேன். விடாதீங்க. கொல்ல பார்த்தா புடிங்கடா. உன்னை விட மாட்டேன்டா. உன்னை விட மாட்டேன்டா. விட மாட்டேன். புடிங்க. விடாதீங்க அவன். ரஞ்சினி, நான் கொலை செய்யல. பிடிக்க முடியல. சரி, யார் அவன்? ரஞ்சினியோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவன் எதுக்குடா உன்னை கொல்ல வந்தான்? தெரியல. ஆனா பேசுறத பார்த்தா நான் தான் ரஞ்சினியை கொன்னிருக்கேன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். டேய், இதை இப்படியே விடக்கூடாதுடா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லடா, போலீஸ் கிட்ட போனா பிரச்சனை எனக்கு தான். இந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சந்தேகமே என் மேலதான் இருக்கு. அவன் மறுபடியும் உன்னை கொல்ல வந்தானா? ஒரு தடவை ஏமாந்துட்டேன், மறுபடியும் ஏமாற மாட்டேன். ஏன்னா அவன் ரஞ்சினியோட எக்ஸ் ஹஸ்பண்டுங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சு போச்சு. ஜாகிரதையா இருப்பேன். சரி, என்ன இப்படி உட்காந்துட்டு இருந்தா எப்படி? லெட்ஸ் forget it. It's all part of the game. Let's enjoy the party. பாட்டில்லாம் உள்ள இருக்கு.
சுமதிக்கு? என்ன ஆச்சு? எல்லாம் உங்க சித்தப்பாவால வந்தது. கோவத்துல சண்டை போட்டு என்ன அடிச்சாரு. அத பார்த்துட்டு இவ மனசுல என்ன தோணுச்சோ அப்படி சத்தம் போட்டு மயங்கி விழுந்துட்டா. அதான் இங்க கொண்டாந்து சேர்த்திருக்கோம். ஐயோ, என்ன சித்தி இது? நாம அவளை எப்படி பாத்துக்கணும்? இப்படிதான் அவ முன்னாடி சண்டை போடுறதா? அபி, உங்க வீட்ல இருந்த வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் சிக்கல் ஆரம்பிச்சிடுச்சு. சரி, எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ சுமதி எப்படி இருக்கா? நீங்க நான் அவ சிஸ்டர். இத பாருங்க, நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன். ஆனா அதை அவங்க சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னீங்க டாக்டர்? இத பாருங்கம்மா, இது காய்ச்சல் தலைவலி மாதிரி இல்ல. மருந்து மாத்திரை மட்டும் கொடுத்து இதை குணப்படுத்த முடியாது. இது மனசு சம்பந்தப்பட்டது. நீங்க தான் நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தரணும். இதமான மனநிலையில இருக்கணும்னு சொன்னேன். ஏதாவது இயற்கையான மலை பிரதேசங்களுக்கு கூட்டிட்டு போங்கன்னு நான் அட்வைஸும் பண்ணேன். எதையுமே கேட்காம இப்படி இருந்தா எப்படி? வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இதுக்கு கொடைக்கானல்லயும் ஊட்டிலயும் நேச்சுரல் தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. அங்க கூட்டிட்டு போங்க, ஒருவேளை சரி இம்ப்ரூவ்மெண்ட் டாக்டர், கிடைக்கலாம். நாங்க கண்டிப்பா கூட்டிட்டு போறோம். இது பாருங்கம்மா, ஸ்லீப்பிங் டோசஸ் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்ன சித்தி இது? ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? டாக்டர் ஏற்கனவே சொன்னாங்கம்மா. நானும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா நீ படுற கஷ்டத்தை கூட இருந்து பார்த்தவனா இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான். என்ன சித்தி இது? எனக்கு 1000 கஷ்டங்கள் வரும். ஆனா அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை கணக்காம விட்டுற முடியுமா? சித்தி, இது சுமதியோட லைஃப். அவ சரியாக வேண்டாமா? இல்ல அபி, ஏற்கனவே உனக்கு நிறைய சிரமம் இருக்குல்ல. சிரமம் எனக்கு எப்ப இல்ல சித்தி. பிறந்ததுல இருந்து சிரமப்பட்டுட்டு இருக்கேன். சித்தி, என்னோட சிரமத்தை அளவா வச்சுதான் நான் உங்களுக்கு செய்யணுமா? இல்ல அபி, எவ்வளவோ உதவி எங்களுக்கு பண்ணிருக்க. சித்தி, ஒரு அம்மாவுக்கு பொண்ணு பண்றது உதவியா? உங்களை நான் என் அம்மாவா தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க தான். அபி, சித்தி, நான் எங்க அம்மாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே மாதிரி உங்க மேலயும் அன்பு வச்சிருக்கேன். எனக்கு ஆனந்தி, ஆர்த்தி, மனோகரி எப்படியோ சுமதியும் சதீஷும் அதே மாதிரி தான். இத பாருங்க, நீங்க என் அம்மா கூட பிறக்காதவங்களா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அதான் மத்தவங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். சித்தப்பா நல்ல விஷயத்துல எங்களை ஏமாத்துனது, சதீஷ் கோர்ட்டுக்கு வந்து என்னை பத்தி தப்பா சாட்சி சொன்னது, இது எல்லாத்தையுமே உங்களை பார்த்துதான் நான் மன்னிச்சேன். சித்தி, நீங்க உங்க புருஷனுக்கும் பிள்ளைக்கும் புண்ணியத்தை தேடி வச்சிருக்கீங்க. என்ன மன்னிச்சிரு அபி. சச்சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. சித்தி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சுமதியை நான் குணமாக்குறேன். குணமாக்கி உங்க கையில ஒப்படைக்கிறேன். இவ்வளவு நான் கொஞ்ச நாள் வெளியூர் கூட்டிட்டு போறேன். சிரமத்தை பார்த்தா இதெல்லாம் முடியாது. சரியான நேரத்துல நம்ம இவ்வளவு கவனிக்கணும். சித்தப்பாவோட நிலைமை சரியா இருந்தா இந்நேரம் எல்லாமே சரியா இருக்கும். இந்த நேரம் நாம தான் இவ்வளவு பொறுப்பா பாத்துக்கணும். சித்தி, அழாதீங்க சித்தி. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. சுமதி குணமாயிடுவா. டாக்டர் சொன்ன மாதிரி நான் அவளை வெளியூர் கூட்டிட்டு போய் சரி பண்ணி உங்க கையில ஒப்படைக்கிறேன். சரியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓம் கார்த்திகேயாஜ வித்மஹே சக்திகஸ்தாஜ தீமஹே தன்னஸ்கந்த பிரஜோதயாத் உமா கோமலஸ்தாபியாம் சம்பா விதரளாடகம் இரண்யகுண்டலம் வந்தே குமாரம் புஷ்கலஸ்ரயக்ஷமம் கார்த்திகேயாஜ வித்மஹே சக்திகஸ்தாஜ தீமஹே தன்னஸ்கந்த பிரஜோதயாத் ஓம் கார்த்தியாஜனாஜ வித்மஹே
ஏம்மா உங்க முகத்துல இவ்வளோ வாட்டம்? எப்பவும் உள்ள கவலை தான் சாமி. பொதுவா கோவிலுக்கு வர்றவாளுக்கு அமைதி ஏற்படும், உங்க முகத்துல வாட்டம் தான் இருக்கு. என்ன பண்றது சாமி, என் பொண்ணு அபிக்கு நல்லது செய்யன்னு இந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு கோர்ட்ல விவாகரத்துன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா அவ கல்யாண வாழ்க்கைய முடிச்சு வச்சுட்டாங்க. சாமி, பொம்பளைங்க வாழ்க்கை தீர்மானம் ஆகிறதே அவ கல்யாணத்தையும் அமையிற புருஷனையும் வச்சுதான். என்ன நடு வழியில விட்டுட்டு போன ஒருத்தரை எனக்கு புருஷனாக்குனது விதி. எப்போ அவர் என்னை விட்டுட்டு போனாரோ மீதி இருக்கிற வாழ்க்கை என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான்னு நினைச்சு வாழ்ந்தவனா. ஆனா அந்த பிள்ளைங்க இப்ப ஒன்னொன்னும் வேதனையில முழுகி நிக்குது சாமி. மனசை தளர விடாதீங்கம்மா. சாமி, 4 பிள்ளைங்களையும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா வளர்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதுங்க எந்த தப்பும் பண்ணது கிடையாது. ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் சாமி இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சோதனை?